சீமானுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. வாங்க, உங்களுக்கான ஒரு மத்திய அமைச்சருக்கான பதவியும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டு ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான உங்களுக்கு முனைப்பு எத்தனை சீட்டுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் 234 தொகுதியிலே நீங்கள் தனியாக ஆள் நிப்பாட்டி தோல்வி அடைவதை விட உங்களுக்கு ஒரு 30 சீட்டு கொடுக்குறோம். அந்த 30 சீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சு வர முடியுன்றதான் முனைப்பை காட்டுங்க. 2வது ஃபண்ட் சோர்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க சொன்ன மிக முக்கியமான விஷயம், ஃபண்ட் சோர்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ ஃபண்ட் சோர்ஸு அதிமுகவுடைய ஓட் பேங்கிங்கு, பிஜேபி அந்த அலையன்ஸ் ஏற்கனவே வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த ஓட் பேங்கிங்கு ப்ளஸ் வந்து சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கிங் எல்லோரும் சேரும் பொழுது ஒரு ஹியூஜ் நம்பர், ஒரு 20 சீட்டு ஒரு 30 சீட்டு கொடுக்குறாங்கனாக்கா குறைந்தபட்சம் 15 இடத்துலையாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்கள் தம்பி. 15 வருஷமாக போராடிட்டு இருக்கேன்னு சொல்கிறார்ல, இப்போ இந்த எலெக்ஷனில் கூட்டணி வச்சு 15 விடுங்க, ஒரு 10 சீட்டு எடுத்துடுறாரு. ஆனால் நான் கையில் பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அதிபராகவே மாறி விடுவார் அதுக்கு பிறகு, புரியுதுங்களா? மிகப்பெரிய அதிபராகவே மாறி அதுக்கப்புறம் ஒபாமா வரைக்கும் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த அலையன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் பொழுது நிச்சயமாக இந்த முறை தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது கூடிய விரைவில் வந்து திருப்பியும் அண்ணாமலையும் சீமான் அவர்களும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி பேசுவார்கள். அதற்கு முன்பாக ஒரு மறைமுக ஒரு ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது